வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் தற்பொழுது புதிய கட்சி தொடங்க உள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கிய கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் இணைந்து விடலாம் என்ற நம்பிக்கை கொஞ்சம் வைத்திருந்தார். ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் உண்மையான விசுவாசியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் இருந்து அதிமுகவில் பயணித்து வருகிறார். மிகவும் முக்கியமான தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க துணிந்த ஒரு காரியத்தை பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எடுத்துவிட்டார். அதுதான் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்குவதா வேண்டாமா என்ற ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக புதிய கட்சியே, எடப்பாடிக்கு எதிராக புதிய கட்சியே தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை தலைவராக வைத்துவிட்டு பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 50 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. தேர்தலில் அதிமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். தோல்வி அடைந்து விட்டால் நிச்சயமாக அதிமுக அடுத்த 20 வருடங்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையும் ஏற்படும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கலவர நிலவரப்படி திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் டிடிவி தினகரனை களத்தில் இணைத்துள்ளார் எடப்பாடி. ஆனாலும் இது மட்டும் போதாது. ஓபிஎஸ்ஸையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக மாறியுள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு தேர்தல். நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். தற்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கிய கட்சியில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் கட்சியில் இணைந்தால் வெற்றி வாகை சூட முடியுமா, அல்லது ஓபிஎஸ் எந்த முடிவை எடுத்தால் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு செழிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.